வணக்கம். வாங்க. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஒரு தனி மனுஷனோட பொறுமைக்கும் ஒரு அரசு அமைப்போட மெத்தனத்துக்கும் நடந்த ஒரு பெரிய போராட்டத்துல நீவி எப்படி ஜெயிச்சதுன்னு பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு சாதாரண மனுஷனோட நிலப்பிரச்சனையில இருந்துதான். தனக்கு சொந்தமான நிலத்துக்கு உரிமை கேட்டு அவர் போராட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த சின்ன போராட்டம் கடைசியில ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்துக்கே வெழுக்கப்பட்ட ஒரு பெரிய எச்சரிக்கையா மாறுச்சு. அது எப்படி நடந்தது? அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. நாம இன்னைக்கு எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, ஒரு தனிநபரோட நிலப்பிரச்சனை எப்படி ஒரு நீதிபதியோட கோபத்தை கிளறி மொத்த சிஸ்டத்துக்கே ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்துச்சுங்கிறத தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல இந்த கதையோட ஹீரோ அவரோட பிரச்சனை என்னன்னு பாத்திரலாம். இவரோட பேரு மாதவடியான். திருநெல்வேலியில 3 பிளாட் வாங்குறாரு. இப்போ அந்த நிலம் தனக்கு தான் சொந்தம்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வேணும் இல்லையா? அதுதான் பட்டா. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இவர் பட்டாவுக்கு அப்ளை பண்ணும்போது 2 நிலத்தோட பட்டா தப்பா வேற யாருக்கோ பேர்ல போயிருக்கு. இங்கிருந்து தான் மாதவியானோட உண்மையான போராட்டம் ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் ஆபீஸ் படிகள்ல ஏறி இறங்குற ஒரு பெரிய பயணம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். 2004ல நிலம் வாங்குறாரு. 15 வருஷம் கழிச்சு 2019ல அப்பீல் பண்றாரு. அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அதனால 2020ல ஹைகோர்ட்டுக்கு போறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பட்டம் மாத்திரத்துக்கு 16 வருஷம் காத்திருப்பு. கடைசியா வேற வழியே இல்லாம கோர்ட்டுக்கு போய் ரிட் ஆஃப் மாண்டமஸ்னு ஒரு மனு போடுறாரு. இதுக்கு சிம்பிளா என்ன அர்த்தம்னா, ஐயா அதிகாரிகளே தயவு செஞ்சு உங்க வேலையை செய்யுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு முறையிடுறது தான். பாருங்க, அவங்க வேலையை செய்ய வைக்கிறதுக்கே மக்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோதுதான் மொத்த கதையும் ஒரு பெரிய திருப்புமுனையை சந்திக்குது. இது வெறும் மாதவளியானோட கேஸ் மட்டும் இல்லாம சிஸ்டத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையோட வெளிப்பாடா மாறுது. கோர்ட்டு மாதவரியானோட பிரச்சனைய சட்டுன்னு தீர்த்து வச்சிட்டாங்க. ஆனா நீதிபதி அதோட நிறுத்தல. அவருக்கு புரிஞ்சிடுச்சு, இது வெறும் ஒரு அறிகுறிதான், இதுக்கு பின்னாடி இருக்கிற நோய் ரொம்ப பெருசுன்னு. அப்போ நீதிபதி எஸ் வைத்தியநாதன் சொன்ன வார்த்தைகள் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல். சட்டப்படி செய்ய வேண்டிய வேலைக்கு அதிகாரிகளுக்கு எதுக்கு கோர்ட் ஆர்டர் தேவைப்படுது? இந்த வேலை செய்யறதுக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் தரோன்னு அவர் கேட்ட கேள்வி சிஸ்டத்தையே உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கோபத்தோட நீதிபதி சும்மா இருந்துரல. இந்த மாதிரி இழுத்தடிக்கிற வேலைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி சில அதிரடியான புது ரூல்ஸ கொண்டு வந்தாரு. பட்டா மாத்திரத்துக்கு முதல் அப்ளை பண்றீங்களா? அதிகபட்சம் 120 நாள் தான். அதுல ஏதாவது பிரச்சனைன்னு அப்பீல் பண்றீங்களா? 90 நாள் தான் டைம். அதுக்கும் மேல ரிவிஷன் மனு போடுறீங்களா? வெறும் 60 நாள் தான். பாருங்க, இதுதான் அந்த தீர்ப்போட முக்கியமான பகுதி. ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் இப்போ ஒரு டெட்லைன் இருக்கு. பட்டா திருத்தத்துக்கு 120 நாள், மேல்முறையீட்டுக்கு 90 நாள், சீராய்வுக்கு 60 நாள். இனிமே நாளைக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப தெளிவான கண்டிப்பான உத்தரவு இது. சரி, இந்த டெட்லைனை மீறினா என்ன ஆகும்? அதுக்கு நீதிபதி சொன்ன பதில் இன்னும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த டைம்குள்ள வேலையை முடிக்கலனா அவங்க அந்த பதவியில இருக்கவே லாயக்கு இல்லாதவங்க, அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னு ரொம்ப கடுமையா சொல்லிட்டாரு. அதிகாரிங்க வேலை செய்யாதப்போ கோர்ட் இந்த மாதிரி கடுமையா நடந்துக்கிறது இது ஒன்னும் முதல் தடவை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 2018ல ஒரு சட்டவிரோத கட்டட வழக்கு. அதுல கோர்ட் கொடுத்த ஆர்டர் என்ன தெரியுமா? அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில ஒரு பெரிய ஓட்டைய போடுங்க, அப்போதான் அதுல யாரும் குடியிருக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. பாருங்க, அதிகாரிங்களோட அலட்சியம் கோர்ட்டை எந்த அளவுக்கு கோபப்பட வைக்குதுன்னு. சரி, அப்போ இந்த ஒரு தீர்ப்பால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? இதோட தாக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சோ இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? 1, இது மாதவடியான்கிற ஒருத்தருக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்ல. 2, இது ஒட்டுமொத்த சிஸ்டம்க்கும் கொடுக்கப்பட்ட ஒரு டைரக்ஷன். 3, இந்த புது டெட்லைனை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு அரசாங்கத்துக்கு ஆர்டர் போட்டாச்சு. 4, இனிமே லேட் பண்ணா அதிகாரிங்க மேல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரே ஒரு கேஸ் ஒரு புது பொறுப்புணர்வை உருவாக்கியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது கோர்ட் பெஞ்ச்ல இருந்து அதிகார வர்க்கத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபைனல் வார்னிங். கடைசியா நம்ம மனசுல எழுற ஒரே கேள்வி இதுதான். கவர்மெண்ட் அதிகாரிங்க அவங்க வேலையை சரியா செய்யாதப்போ நீதிபதிகள் தலையிட்டு அரசாங்கத்தை நடத்தலாமா? இது சரிதானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?